This video is for educational purposes only. Investments and mutual funds are subject to market risks. Please consult an expert before investing. இது கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. முதலீடுகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சந்தை அபாயத்திற்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் நிபுணரை அணுகவும். ஹலோ காமன் மேன், இன்னைக்கு இந்த 5% ஸ்விங் ஸ்ட்ராட்டஜி யூஸிங் இண்டெக்ஸ் ஃபண்டு, அதாவது இண்டெக்ஸ் ஃபண்டு மூலம் மாதாந்திர வருமானம் எப்படி நம்ம சம்பாதிக்கிறது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி சொல்ல போகிறோம். இதோடைய கம்ப்ளீட் ஒர்க்கிங்கு, அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி அடாப்ட் பண்ணணும், இது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கிளைம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு டிஎம் பண்ணுறோம். ஸோ இதில் நான் அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜி தோராயமாக தான் சொல்லியிருப்போம். இதில் இருக்கிறது கம்ப்ளீட்டாக இல்லை. உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி வேணும்னாக்கா எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, உங்களுக்கு நாங்கள் டிஎம் பண்ணுறோம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா தான் இருக்குது. இதை பேஸ் பண்ணி உங்களால் மாதம் ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்க முடியுமா? இதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா? இது நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க. அவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணி நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இதை யார் யார் முயற்சி பண்ணி பார்க்கலான்னா, உங்கள்கிட்ட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது, உங்களால் இந்த ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது இதில் லாப நஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் தாங்கிக்க முடியுன்றவங்க மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் இந்த மாதிரி பரீட்சைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பிகினராக இருந்தாக்கா பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு முன்னாடியே சொல்லிடுறேன். பட் இது 95% இது சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா ஸ்ட்ராட்டஜி அவ்வளோ கிளியராக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள்கிட்ட 10 லட்ச ரூபா தான் இருக்குது. நீங்கள் பிகினராக இருக்கலாம், இல்லை மிட் ஏஜ்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ரிட்டையரியாக இருக்கலாம், யாராக மட்டும் இருங்க. ஒரு 10 லட்ச ரூபா உங்கள்கிட்ட இருந்ததுனாக்கா ஒரு மாதத்தில் ஒரு 5 நாள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க. திங்கக்கிழமையோ, செவ்வாய்க்கிழமையோ, புதன்கிழமையோ, வியாழக்கிழமையோ, வெள்ளிக்கிழமையோ, உங்களுக்கு எந்த நாள் வசதிப்படுதோ அந்த நாள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட நாளில் நீங்கள் இந்த 10 லட்சத்தை 5ஆக பிரிச்சுக்கிட்டு 2 லட்சமாக வெவ்வேறு இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுங்க. உதாரணத்துக்கு இந்த நிஃப்டி 50 ஃபண்ட் இருக்குது, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இருக்குது, நிஃப்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, மிட் கேப் 100 to 250 இருக்குது, நிஃப்டி 500 இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபண்டு இண்டெக்ஸ் ஃபண்டுகள் இருக்குது. எதனால் இது இண்டெக்ஸ் ஃபண்டில் சொல்கிறோன்னா, நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் இமீடியட்டாக என்டர் ஆகிட்டு எக்ஸிட் ஆனாலும் எக்ஸிட் லோடு ஆல்மோஸ்ட் நில் இருக்கும். இதோடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.0025 ஆரம்பித்து 0.05 வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் எக்ஸிட் லோடு ஆல்மோஸ்ட் நில் ஆஃப்டர் 7 டேஸு. அப்புறம் இதுக்குண்டான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப ரொம்ப குறைச்சல். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணினதே ஒரே மாதத்துக்குள்ளே வாங்கி மல்டிபிள் டைம்ஸ் விற்கிறதுக்கு உண்டான மாதிரி தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் எக்ஸிட் லோடை பற்றியோ இல்லை எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பற்றியோ பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. இதில் ஸ்விங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னென்ன, நீங்கள் ஒரு லோவான ஏதாவது ஒரு பீரியடில் இப்போ ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நாளும் புல் ரன்னாக இருந்தாலும் 20 நாளும் மேலே போயிட்டே இருக்காது, 20 நாளும் கீழே போயிட்டே இருக்காது. நீங்கள் எந்த இடத்துல வாங்குறீங்களோ, உதாரணத்துக்கு 2ஆம் தேதி, அதுக்கு அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி, இப்படி ஏதாவது ஒரு திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். எந்த நாள் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். வாரம் அதே நாளில் 2 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் 5 டிஃப்ரெண்ட் இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்கிக்கிங்க. அது நீங்கள் வாங்கினதுலேருந்து எந்த ஃபண்டு முன்னாடி ஃபஸ்ட்டு 5% மேலே போகுதோ அந்த இடத்துல இமீடியட்டாக நீங்கள் விற்றுடுங்க. விற்றுட்டு அந்த உங்களோட 5% அந்த பணத்தை எடுத்துகிட்டு பழையபடி திருப்பி 2 லட்சத்தை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டுருங்க. அதே வாரத்தில் ஒரு 1 or 2 வீக்ஸில் பார்த்திங்கனாக்கா அதே மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தடவை கண்டிப்பாக அது கீழே வரும். அந்த லோயஸ்ட் பாயிண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டு அதை திருப்பி அந்த 2 லட்சம் அந்த இடத்துல போட்டுருங்க. இதே நேரத்தில் மற்ற ஏதாவது ஒரு ஃபண்டு கண்டிப்பாக திருப்பி ஒரு 5% மேலே வந்திருக்கும். ஸோ இப்படி 5% மேலே வந்துச்சுனாக்கா இம்மிடியேட்டாக அதை விற்றுட்டு அது 1 or 2% இல்லை 5% இல்லை அதுக்கு கீழேயோ வந்த உடனே அந்த மாதத்துக்குள்ளாரே அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த 5% லாபம் வந்த உடனே நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருப்பீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கரெக்டாக 2 லட்ச ரூபா இன்ட்டு 5%னாக்கா 10,000 ரூபா உங்களுக்கு ஒரு ட்ரேடில் லாபம் கிடைக்கும். ஸோ 5 டிஃப்ரெண்ட் ட்ரேடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 50,000 ரூபா லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன இண்டெக்ஸ் பண்ணுறதுன்றது இது உதாரணத்துக்கு தான் போட்டிருக்கேன்.
இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் மொத்தமாக 100 இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு மேலே இருக்குது. ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி எந்தெந்த ஃபண்டில் வந்து ஒர்க் அவுட் ஆகும், இப்போ கரண்ட்லி வந்து எந்தெந்த செக்டார் வந்து மேலே போயிட்டுருக்கு, செக்டோரியல் இண்டிசஸா இல்லை வந்து டோட்டலாக வந்து மெயின் இண்டெக்ஸா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்ட்ராட்டஜியோட ஒர்க் அவுட்டில் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் யார் கேட்குறீங்களோ அவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். ஸோ நீங்கள் பிளைண்டாக வந்து இறங்காதீங்க, ஸ்ட்ராட்டஜி வந்து முழுசாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இதில் இறங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுல என்னென்ன லாபம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஷார்ட் டைமில் நாம் இப்போ ரொம்ப லாங் டைமில் போனோன்னா ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ வெயிட் பண்ணிவிட்டு ஓவராலாக வர்ற இந்த ஃப்ளக்சுவேஷன்லாம் விட்டுட்டு ஸ்டார்ட் பாயிண்ட்டு எண்டு பாயிண்ட் என்றைக்கு விற்கிறீங்களோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ப்ராஃபிட்டாக வந்து கிடைக்கும். இது இந்த ஸ்விங் ட்ரேடிங் வந்து சைடு வேஸில் மார்க்கெட் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2% ஏறும் 3% இறங்கும். ஸோ இதே வந்து 5% ஆச்சு. ஸோ நீங்கள் டாப்பில் விற்றுட்டு பாட்டத்தில் வாங்கிட்டு திருப்பி டாப்பில் விட்டுட்டு பாட்டில் வாங்கிட்டு இப்படியே நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கலாம். இந்த மாதிரி சைடுவேஸ் மார்க்கெட்டுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப உகந்ததாக இருக்கும். உதாரணத்துக்கு போன செப்டம்பர்லேருந்து இந்த நவம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ தான் அந்த பழைய நிலைமைக்கு வந்திருக்கு 14 மாதத்தில். ஸோ இதில் நீங்கள் நிறைய இடத்துல வந்து அது மார்க்கெட் கீழே போச்சு, நிறைய இடத்துல வந்து ஒரே நாளில் வந்து மேலே 2% 3% ஏறிச்சு, திரும்ப வந்து கீழே இறங்கிச்சு. இந்த மாதிரி வந்து சைடுவேஸில் போகிறப்ப மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறப்ப இது வந்து பர்ஃபெக்டாக இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகுது. நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம், இம்ப்ளிமெண்டட் 95% வந்து இதில் சக்ஸஸ் வந்து இருக்குது. ஸோ இது நீண்ட காலத்துக்கு வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் நீண்ட காலத்துக்கு பார்க்குறப்ப இது வந்து ஒர்க் அவுட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஷார்ட் டேர்மில் இப்போ உங்களுக்கு பணம் வேணும், நீங்கள் வந்து 5 வருஷம் 10 வருஷம் வந்து வெயிட் பண்ண முடியாது, எனக்கு இம்மிடியேட்டாக வந்து செலவுக்கு வந்து பணம் வேணுன்றவங்களுக்கு வந்து இது பர்ஃபெக்டான வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து இருக்கும். இது சந்தையோட ஏற்றத்தாழ்வு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயன்படுத்தி நீங்கள் இம்மிடியேட் கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த மாதத்துலேயே வந்து 5 ப்ராஃபிட்டும் கண்டிப்பாக வந்து புக் பண்ணுறதுக்கு ஒரு அப் சைக்கிள் ஒரு டவுன் சைக்கிள் வந்து ஒரு மாதத்தில் வந்து கண்டிப்பாக வந்து வரும். மார்க்கெட்டோட ஏற்றத்தாழ்வுகளை வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சரிவில் நுழைஞ்சு உயர்வில் வந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு மாதத்துக்குள்ளார மட்டும் இல்லை, இது எந்த பேண்டு மட்டும் இருக்கலாம், ஒரு 4 வாரம் 5 வாரத்துக்குள்ளார கண்டிப்பாக இந்த 5 ஃபண்டும் மேலே போயிட்டு கீழே வர்ற மாதிரி ஒரு சைக்கிள் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத விட அன்னன்னைக்கு வேணுன்ற சின்ன சின்ன லாபங்கள் இந்த 5% வந்து நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கிறதுனாக்கா 10,000 லாபம் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் வந்து கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு அடுத்தது இதுலேயும் வந்து ப்ரோஸும் இருக்குது கான்ஸும் இருக்குது. நான் ப்ரோஸ் என்னான்னு இதை இன்னொரு வரைக்கும் சொல்லிட்டேன். இதில் வந்து என்னென்னா சந்தையோட சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டாக மாற்றி நீங்கள் வந்து வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேணுன்ற பணம் லிக்விடிட்டி வந்து அப்பப்பே கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு 10 லட்சத்தை வச்சுக்கிட்டு மாதம் ஒரு 5% வந்து பண்ணுறதுன்றது ரொம்ப இம்பாசிபிளான திங்ஸை நீங்கள் வந்து பாசிபிளாக மாற்றுறீங்க. இதில் கான்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸிட் லோடு அண்ட் டேக்ஸ் இம்பேக்ட்டு. நீங்கள் எக்ஸிட் லோடு நான் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து இண்டெக்ஸ் பண்ணுன்றதுனால இதில் எக்ஸிட் லோடுன்றது வந்து மிக மிக குறைச்சலாக தான் இருக்கும். இதில் நீங்கள் வந்து இந்த டேக்ஸில் எந்த டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறீங்க அப்படின்றத வந்து பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 30% டேக்ஸ் ப்ராக்கெட் இருந்தால் இப்போ 10% வந்து இதில் டிடிஎஸ் போயிட்டா கூட நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறப்ப பாக்கி இருக்கிற 20%ஓ இல்லை நீங்கள் 20% ஸ்லாபில் இருந்தால் பாக்கி இருக்கிற 10%ஓ நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இது சில நாட்கள்லேயே விற்கிறதுனால இப்போ நீங்கள் 1 வீக்கில் ஆச்சுனாக்கா நீங்கள் எக்ஸிட் லோடு வந்து இருக்காது. 1 வீக்குக்கு முன்னாடி இருந்தாக்கா உங்களுக்கு வந்து எக்ஸிட் லோடு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வாங்கி 2 நாளில் வந்து இது 5% மேலே போயிடுச்சு உடனே விற்கிறீங்கன்னாக்கா எக்ஸிட் லோடு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து கான்ஸு. ஸோ வாங்கும்போது இப்படி மாதிரி அடிக்கடி வாங்கி நீங்கள் விற்றுக்கிட்டு இருந்தாக்கா உங்களுக்கு நீண்ட காலத்தில் கிடைக்க வேண்டிய, ஏன்னா ஒரு 5 பெஸ்ட் டேஸை நீங்கள் விற்ற அடுத்த நாளே திருப்பியும் அது 5% ஏறிடுச்சு, இல்லை அது அடுத்தது அது கிளியே இறங்காமல் மேலே போயிடுச்சுனாக்கா இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் லாங் டேர்முக்கு பார்க்கல, நீங்கள் வந்து பார்க்குறது போகிறாம ஸ்விங் ட்ரேடிங்கிறதுனால காம்பவுண்டிங்கை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி இது நீங்கள் மார்க்கெட்டை எப்பயுமே வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இதை நான் போட்டுட்டு மறந்துட்டு அடுத்த வேலையை வந்து பார்க்குறேன் அப்படின்னு இல்லாமல் கண்டினியூஸாக நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டு இருந்தால் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகும். இந்த ஃபண்டோட என்ஏவி வந்து பார்த்திங்கனாக்கா இன்ட்ராடே ப்ரைஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது, நாள் ப்ரைஸ் தான் வந்து இருக்கும். நீங்கள் அதனால் அடுத்த நாள் என்ன என்ஏவி இருக்கும், ஏன்னா நீங்கள் பார்க்குறது கண்டிப்பாக யாராலையும் கால்குலேட் பண்ண முடியாது.
அன்னைக்கு முடிகிறப்ப தான் அதோடைய என்ஏவி வந்து என்னன்னு சொல்லி தெரியும். ஸோ நீங்கள் விற்கிறப்ப அடுத்த நாள் என்ஏவி என்னன்னு தெரியாமல் தான் நீங்கள் வந்து நீங்கள் விற்கிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் இருக்கிற கான்ஸு. ஸோ இந்த ஸ்விங் ட்ரேடிக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, இது டைம் ஹாரிசன் பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் வந்து சில நாட்கள்லேருந்து சில வாரங்கள். ஆனால் லாங் டைம்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறது தான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்னு சொல்லுவோம். இதில் ரிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஸ்விங் ட்ரேடில். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்திங்கனாக்கா மாடரேட் ரிஸ்க்கு. பவர் ஆஃப் காம்பவுண்டிங்ன்றது இதில் வந்து பெருசாக இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து அன்னன்னைக்கு நடக்கிற ப்ராஃபிட் எடுக்க தான் பார்க்குறீங்க. இதில் லாங் டேர்மில் பார்த்திங்கனாக்கா மேக்ஸிமம் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதில் ஸ்விங் ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து 100% மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கில் பொதுவாக தேவை கிடையாது. நீங்கள் 8லேருந்து 10 வருஷன்றப்ப இதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் ஒரு எஸ்ஐபி பண்ணுறதோ லம்சமில் போட்டுவிட்டோ நீங்கள் மறந்துடலாம். இது ஸ்விங் ட்ரேடிங்ன்றது ஆக்டிவாக இருக்கிற ட்ரேடர்ஸுக்கு தான் வந்து ஒர்க் ஆகும். இது லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா வெல்த் கிரியேட்டர்ஸுக்கு வந்து பர்ஃபெக்ட்டு சூட்டாக இது வந்து இருக்கும். யார் யார் வந்து இந்த ஸ்விங் ட்ரேடிங்கை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப அனுபவமிக்க முதலீட்டாளர்களும் இந்த பங்கு சந்தையோட சுழற்சி சைக்கிளில் வந்து நல்லா புரிஞ்சவங்களும், நேரம் ஒதுக்கி நம்மளால் கண்காணிக்க முடியுன்றவங்க மட்டும் இதில் வந்து நீங்கள் ஈடுபடுங்க. மற்றபடி இதில் போட்டுட்டு உங்களுடைய நிம்மதியை தொலைக்காதீங்க. இந்த ஒரு ஃபினான்சியல் ஃப்ரீடம்ன்றது பார்த்திங்கனாக்கா அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் வந்துடாது. ஒன்று நீங்கள் அதிக நாள் கொடுக்கணும், இல்லை அதிக பணம் கொடுக்கணும். டைம் வேல்யூ வந்து மணியாக வந்து மாறும். நீங்கள் ஃபினான்சியல் ஃப்ரீடம் பணத்தை சேமிக்கணும், பேசிவ் இன்கம் வந்து க்ரியேட் பண்ணணும், கடனை வந்து தவிர்க்கணும், மணியை ப்ராப்பராக வந்து மேனேஜ் பண்ணணும், அதை ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணணும், உங்களுடைய செலவுகளை வந்து குறைக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்தணும், கேஷ் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரு சிம்பிளான லைஃப்பை வந்து வாழ்ந்தாக்கா உங்கள் கோலான ஃபினான்சியல் ஃப்ரீடத்தை நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியுன்றதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இந்த ஸ்ட்ராட்டஜி குறித்து முழுசாக உங்களுக்கு வந்து டீட்டெயில் வேணும், இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான டீட்டெயில் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். எங்கள் வெல்த்தி மைண்ட் செட் யூடியூப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் வந்து போடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு டிஎம் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.